மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை தெய்வீக கீர்த்தனை என்ற பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் மகேஸ்வரி, ஒரு நூலாசிரியர், எழுத்தாளர், கவிஞர். இப்பொழுது திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் வரும் 2வது பாடலை நாம் பார்ப்போம். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய் மேல் பால் அவனோடும் அங்கி உதயம் வடபால் தவமுனி எங்கும் வளங்கொள் இலங்கு ஒளிதானே. உடலில் உதயம் வளர்க்கும் அகத்தியன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியை வளர்ப்பது. முதல் பாடலில் சொன்னதுதான் வரும். இந்த பாடல் அகத்தியம் என்ற தலைப்பில் திருமந்திரத்தில் 2வது தந்திரத்தில் வருகிறது. அகத்தியரின் புகழ், பெருமை, அவருடைய பண்புகளை சொல்லக்கூடிய அற்புதமான பகுதி. அதனால் அவர் அகத்தியரை பற்றி அவர் இந்த நூலில், இந்த பாடலில் அற்புதமாக கூறியுள்ளார். அங்கி என்றால் அக்னி. அந்த அக்னியை உள்ளிருந்து வளர்க்கும் அகத்தியன் அப்படின்ற ஒரு பகுதி இங்கே வருது. குண்டத்தில் தீயை தோற்றுவித்து தினமும் அக்னியை வளர்த்து யாகம் செய்யக்கூடிய தன்மையை உடையவர் அகத்தியன். இது புற விளக்கம். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் என்றிருக்கு. இதே அக விளக்கமாக நாம் போகும் பொழுது நம் உடலில் உள்ள சூடை, வெப்பத்தை வளர்க்கும் உயிர் சக்தியாக விளங்குபவர் தான் அகத்தியர். ஒரு மனிதனுக்கு உடம்பில் சூடு இல்லை என்றால் அவன் முடிந்து விட்டான் என்று அர்த்தம். அத்தகைய ஒரு சூட்டை நமக்குள் கொடுத்து கொண்டிருப்பது அக்னி. அந்த அக்னி நமக்குள் வளர்த்து கொண்டிருப்பவர் அகத்தியர். அதற்காகத்தான் அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அப்படின்னு அந்த ஒரு முதல் வரியில் வருகிறது. அங்கி உதயம் செய் மேல் பால் அவனோடு. கதிரவன் காலையில் அவருடைய கடமை என்ன? கதிரவன் சூரியன் காலையில் மேல் எழுந்து இந்த உயிர்களுக்கெல்லாம் தன்னுடைய சுடரை பரப்பி அவர்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்கிறார் சூரியன். அதுபோல அகத்தியன் என்ன செய்கிறார் என்றால், நம் உடலில் உள்ள இடகலை, பிங்களை, நாடிகள் வழியாக பிராண சக்தியை மேலேற்றுவதுடன் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை, தீயை வளர்த்து அக்னியை வளர்த்து அந்த குண்டலினி சக்தியை மேலேற்றி சகசிரகாரத்திற்கு கொண்டு செல்கிறார். அந்த சகசிரகாரத்தில் 1000 இதழ்களை உடைய ஒரு தாமரை பூ மாதிரி மலர்ந்திருக்கும், பேரொளியை கொடுக்கும், 100 சூரிய ஒளியின் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த சகசிரகாரத்திற்கு அகத்தியர் தன்னுடைய அக்னியின் மூலம் குண்டலினியை மேலேற்றுகிறார். ஔவையாரும் சொல்லுவார், மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்தே. மூலாதாரத்தில் 3 கனலை, அந்த கனலை நாம காலால் எழுப்பணும். கால் என்பது இங்கு காலை குறிப்பது கிடையாது. காற்றுக்கு கால் என்று பெயர். அந்த காற்றை நாம் பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் அந்த காற்று, அந்த சுவாசம், அந்த பிராண சக்தி நம் உடலில் உள்ள சக்தியை மேலும் விரிவடைய செய்து நம்முடைய உச்சந்தலைக்கு கொண்டு செல்லும். அந்த கால் என்ற அந்த காற்றை நாம் மூச்சை பிடித்து உள்ளே நிறுத்தி அந்த காற்றின் மூலம் அதை தூண்டும் பொழுது அங்கே அக்னியும் இருக்கும், காற்றும் இருக்கும். அக்னிக்கும் காற்றுக்கும் எப்பொழுதுமே ஒரு பொருத்தம் உண்டு. சிறிய அக்னி என்றால் காற்றை ஊதினால் அணிந்துவிடும். ஆனால் இது நம் உடலை வளர்க்கும் அக்னி, இந்த உலகத்துக்கெல்லாமே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய அக்னி, பெரு நெருப்பு. இந்த பெரு நெருப்பை நம் மூச்சு காற்றின் மூலம் அதை தூண்டிவிட வேண்டும். அப்போ தீயானது, பெருந்தீயானது பெரும் காற்றடித்தால் மேலும் கொழுந்து விட்டு எரியும். அப்படி நம் உடம்பில் தோன்றக்கூடிய அந்த பெரு நெருப்பை
இந்த நம் மூச்சடக்கி சுவாசத்தை பிராணசக்தியை அடக்கி நாம் பயன்படுத்தும் போது அது பெரும் காற்றாக மாறி அந்த பெருந்தீயை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. அந்த தீயின் வெப்பத்தால் நமக்குள் உறைந்திருக்கும் சக்தி மேலெழுந்து சகசிரகாரத்திற்கு வருகிறது. இந்த சக்தியானது எல்லா உயிர்களிடத்தும் உள்ளது. நின்று நடந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவரிடமும் இந்த சக்தி உள்ளே அடங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் முறையாக நம் காற்றை சுவாசத்தை பயன்படுத்தும் போது அச்சக்தி மேலே எழுந்து இறைவனையே நமக்கு காட்டக்கூடிய மாபெரும் ஒரு பலத்தை நமக்கு தருகிறது. அதை தான் அங்கி உதயஞ்சை மேல்பால் அவனோடும் சூரியனோடு அகத்தியரை ஒப்பிட்டு பேசுகிறார். அடுத்தது அங்கி உதயம் வடபால் தவமுனி. இந்த அகத்தியர் வடக்கிலிருந்து வந்தவர். அவர் வடக்கில் இறைவனை நினைந்து நினைந்து உருகி உருகி தவம் செய்து அங்கி உதயம் வடபால் தவமுனி அங்கேயே இருந்து வந்த அவருக்கு இறைவன் கொடுத்த கட்டளையின் பேரில் அகத்தியன் நேராக தென்பகுதிக்கு வருகிறார். உலகை சமன் செய்கிறார். அதுபோல நம் உடலில் இருக்கும் இடகலை பிங்கலை, அதாவது இடகலை என்பது இடப்பக்கம் உள்ள மூச்சு, இது இடகலை. இதை சந்திரன் என்று சொல்வார்கள். பிங்கலை என்பது இந்த வலது நாசியில் வரும் மூச்சு, இது சூரிய கலை என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டு கலைகளும் சமமாகும் பொழுதுதான் ஒரு மனித உடலில் மாபெரும் சக்தி தோன்றும். அந்த சமநிலையை கொடுப்பதற்காக சுழுமுனை வழியாக அக்னியை ஏற்றக்கூடிய அகத்தியரை இறைவன் பணித்திருக்கிறார். அப்பொழுது நமக்குள் இருக்கும் இடகலை பிங்கலை நாடி வழியாக பிராணசக்தி மேலேறும் பொழுது நம் உடல்நிலை சமச்சீர் அடைகிறது. இதைதான் அங்கி உதயம் வடபால் தவமுனி, அந்த தவமுனியை இறைவன் கட்டளையிடுகிறார். அப்படி அவர் வடபகுதியில் இருக்கும் பொழுது அவர் இறைவனையே நினைந்து நினைந்து வணங்கி கொண்டிருக்கிறார். சூரியன் வரும்பொழுது இந்த அகத்தியர் வானத்தில் 7 நட்சத்திரங்களில் ஒருவர், சப்தரிஷிகளில் ஒருவராக நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருப்பவர். இங்கே அந்த சூரியன் வரும் பொழுது சிறிது மங்குகிறார் அப்படின்னு ஒரு கருத்து வருது. அந்த நட்சத்திரம் சிறிது மங்குகிறது. அகத்தியர் வடக்கில் இருந்து வரவர். ஆனால் அவர் இறைவனை நினைத்து நினைத்து வணங்கும் பொழுது அப்பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறதுன்னு உடல் எல்லாம் ஒடுங்குகிறது. தவத்தின் முதிர்ச்சியால் அவர் உள்ளம் உருகி ஒடுங்கி மங்குகிறார். மங்குகிறது என்பது இங்கே ஒடுங்குகிறதுக்கு சமம். அகத்தியர் அங்கி உதயம் வடபால் தவமுனி எங்கும் வளங்கொள் இளங்கொலிதானே. அவர் இங்க மட்டும் இல்ல, எங்கும் பரவி கிடக்கும் ஒரு மிகப்பெரிய பேரொளி. அந்த பேரொளி எல்லா இடத்திற்கும் வளங்களை கொடுக்கிறது, நல்ல ஒளியையும் பிரகாசத்தையும் கொடுக்கிறது, புறத்திலும் கொடுக்கிறது, அகத்திலும் கொடுக்கிறது அப்படின்னு அந்த கடைசி வரி முடிவடைகிறது. இப்படி திருமந்திரத்தில் திருமூலரின் பங்கானது ஆன்மீகம், அறிவியல் என்று போய்கொண்டே இருக்கிறது. நுணுகி பார்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வியலின் உயர்வை தரக்கூடிய விஷயத்தை திருமூலர் பெருமான் சொல்லுகிறார். நன்றி.